2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம், ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேரு அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்பெறணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2024 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷனின் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிபதியாக இருக்கிறார். அந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தால் அசிங்கம், அவமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருமோ, அல்லது எதிர்ப்புகள் வருமோ, மனஸ்தாபங்கள் வருமோ அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதனும் 8ஆம் அதிபதியும் ஒரே ஆளாக இருக்கிறதுனால அந்த பயம் வேண்டியதில்லை. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உங்களை நீங்களே கெடுத்துக்க கூடாது, உங்களை நீங்களே எதுவும் தாழ்வு பணப்பான்மையாக உருவாக்கிக்க கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோன்றும். அப்போ எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக நீங்கள் மாற்றிக்கணும். கோவில் வழிபாடுகள், அடிக்கடி கோயில்களுக்கு போய் நேர்மறை எண்ணங்களை உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஜூன் காலகட்டங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று ரொம்ப வலிமையாக 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வருமானம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு, இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்குறாரு 2ஆம் இடத்தை. அப்போ 2ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. அப்போ குரு பார்வை விழுகிறதுனாலையும் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனாலையும் வருமானம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயது குறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கை, சகோதரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு அப்படின்னு சுய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் திடீர்னு நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு 2க்கு அதிபதி 7ல் இருக்கிறாரு. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை 8ஆம் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தான காரகதிபதியாக இருக்கக்கூடிய குரு நேராக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் திருமணம், திடீர்னு ஒரு குடும்பம் அமைகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வருமானம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் நல்ல ஒரு செழிப்பம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. 3 முயற்சி, தைரியம் எப்படி இருக்குது, வெற்றி எப்படி இருக்குது, எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 குடையவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மறைந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ என்ன நடக்கும்னா இந்த 3 குடையவரும் அவரே 8ஆம் இடத்துல 3 குடையவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 குடையவர் அவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ கெடு பலன்கள் தானாகவே கெட்டு போச்சு. இனிமேல் இதனால் என்ன நடக்கும்னா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இனிமேல் நல்ல காலம், பொற்காலம் அமையக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் 4 குடையவர், அதே 5 குடையவராகவும் இருக்கிறாரு சனி பகவான், அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால 100% உங்களோட குடும்பம் எண்ணங்கள் ஈடேறுறது, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆசைகள் நிறைவேறுறது. ஆமாம்,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதே போல் கட்டின வீடு ஏற்கனவே பாதியில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை கட்டி நிறைவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சியை நிறைய நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 4ஆம் இடத்தை செழிக்குது, சுகஸ்தானம் நல்லா வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமே வர்ற காலகட்டங்கள் எல்லாமே துலாம் ராசியை பொறுத்தவரை நல்லது நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இப்போ துலாம் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? ராகு இருக்கிறார். அப்போ உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை, அதே போல் அசிங்கங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிறோம். உங்களுக்கு தொந்தரவு தந்தவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. கடனை படிப்படியாக கட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள், நீண்ட நாளாக மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் அந்த காலகட்டத்தில் படிப்படியாக நோய் குறையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும், அந்த வைத்தியம் எங்கே பார்த்தா குறையும் அப்படிங்கிற விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்களேன், 7 7 ஆட்சி பெற்று கம்பீரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஆட்சி பெற்றாலே 100% நல்ல பலன்கள் தான் நடக்கணும். அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை, அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விளையாட்டு போட்டிகளில் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடற்பயிற்சி துறையில் இருக்கிறவங்க வருமானம் நல்லாயிருக்கும். ஆமாம், அரசு துறையில் இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அதே நேரம் பார்த்திங்கனாக்க இந்த மிலிட்ரி, இந்த பார்த்திங்கன்னா இராணுவம் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க உயர்மட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. அதே நேரத்தில் 8ல் இருக்க குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட நல்ல ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8 உங்களோட ராசி அதிபதி வருகிற 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா எங்கே மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பாக்கியஸ்தான அமைப்புகள் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இயல்பாகவே நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12, 14, 15 ஜூன் மாதத்தில், இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா லாபாதிபதி, தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற கிரகத்தோட வலிமையாக இருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க, ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. என்ன யோகம் வந்திருக்கு அப்படின்னா, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆந்திருக்கு. லாபாதிபதி போயிட்டேங்க 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அப்போ வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. வருமானங்கிறது நல்லா இருக்குது. அப்போ இனிமேல் வர்ற காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்புடைய பலன்களை, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜீவ சாதகத்தை நீங்கள் பார்க்கணும், எப்படி இருக்குது, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து நீங்களோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்ற 3 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னாக்க கூட்டத்தொழில், திருமணம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறது, அது மட்டும் இல்லைங்க உயர் பதவி உயர்வு, இவ போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினருக்கு சகோதர சகோதரிகள் ஒற்றுமையெல்லாம் பலப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. நிலம் சார்ந்த யோகம் உண்டு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கடன் பகை நோய் எதிரி விஷயங்கள்லாம் சரியாகுது. அதே போல் வேலையில் இருந்த தொந்தரவு இருக்கு இல்லையா, உயர் அதிகாரியோட நெருக்கடி அல்லது கூட வேலை பார்க்குறவங்களே தனக்கு எதிராக செயல்படுற ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அவங்க ஒன்று உங்களை விட்டு அவங்க போவாங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு தன்மை. வெளியேறதுனா என்ன, அதே கம்பெனியில் அடுத்த டிபார்ட்மெண்ட் மாறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அவர் தனக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 3, 6 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவரோட ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தீரும், வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உயில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, MLM மார்க்கெட்டிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைகள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். முதல் முறையாக நம்மளை சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இனி வர்ற ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கை வளமுடன் குருச்சந்திர வடிவேல்.